ஸோ இப்போ ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் சிறகடிக்க ஆசையில் நம்ம எதிர்பார்த்தது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா வந்து ரொம்ப திடீர்னு வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து விஜயா ஒரு அப்பாவி, விஜயா வந்து நிஜமாக பாசம் வச்சுருந்தாங்க, விஜயா வந்து ரொம்ப நல்லவங்க, ஆனாலும் மனோஜ் செஞ்ச ஒரு விஷயத்தால் அவங்க தப்பான முடிவு எடுத்தாங்கங்கிற மாதிரி காமிச்சா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைசியில் வந்து விஜயாவும் முத்தும் திருப்பி சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை மக்கள் மனசில் விதைச்சிருவாங்க. ஆனால் விஜயா முத்து மேலே வெறுப்பாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம், ஆனால் மீனா மேலே வெறுப்பாக இருக்கிறதுக்கான காரணமே கிடையாது, அவங்க ஏழை அப்படிங்கிற ஒரு காரணத்தை தவிர. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோஹிணி எப்படி நடத்துறதுக்கோ, இல்லை வந்து பணப்பிசாசாக இருக்கிறதுக்கோ, இல்லை கிறிஷை வீட்டுக்கு கூட்டு வந்தபோது கிறிஷை பார்த்து வந்து எரிஞ்செறிஞ்சு விழுந்ததாகட்டும், இல்லை வந்து யாராச்சும் வீட்டுக்கு ஏன் இவர் வந்து அண்ணாமலையுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போதுலேருந்து மீனாவோட அம்மா அப்பா வந்த போதுலேருந்து எல்லா தடவையும் எப்படி நடந்துக்கிட்டாங்க, ஏன் அந்த கிறிஷோட பாட்டி வந்தபோது எப்படி நடந்துக்கிட்டாங்கலாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து இயல்பாகவே மோசமான குணங்கள் கொண்ட ஒரு ஆள் செய்யக்கூடிய விஷயம் தானே தவிர ஏதோ நடந்த ஒரு விஷயத்தால் வந்து முத்து வெறுத்தாங்க, மற்றபடி இவங்க நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ அதுதான் வந்து இங்கேயும் வந்து நமக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ புது ப்ரோமோலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பரவாயில்ல, விஜயாவை ஆளே மோசங்கிற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறாங்க. ஸோ ஏன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எங்கள் கூட வந்திருப்பா 6 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது, இல்லை நான் இங்கேயே இருக்கேன், ஏன்னா இங்கே தான் பழகிட்டேன், 6 வயசு வரைக்கும் குழந்தை, கை குழந்தை, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்து நான் இந்த ஊர்லேயே இருந்து பழகிட்டதுனால எனக்கு சென்னைக்கு போக பயமாக இருக்குது, நான் பாட்டி கூடவே இருக்கேன்னா இல்லை கட்டாயப்படுத்தி வாப்பான்னு கூப்பிட்டு கூட்டந்தது மட்டும் இல்லாமல் அவன் நடந்துக்கிறத பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, என் பிள்ளைனே எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு சட்னி வச்சுட்டு உனக்கு வேணா நீயே சட்னி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 வயசு பையனை விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே மாற்றி இருக்கும் போது தான் அந்த பையன் கோவமாகி தட்டை கீழே போட்டு உடைக்கிறான், என்ன மட்டும் ஏன் இப்படி ஓரவஞ்சனை பண்ணுறீங்கன்ட்டு. உடனே வந்து என்னடா ரவுடி பயிலாடா நீ அப்படின்னு வந்து கரண்டியை வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அடித்தோடனே பயந்துட்டு போய் அந்த பையன் கொடுக்கணும்னு ஓடி போய் அவங்க பாட்டிக்கு கால் பண்ணி என்னை கொண்டு போய் வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க, ஊருக்கு கூட்டு போயிடுங்க, என்னால் அங்கே இருக்க முடியாதுன்னா எல்லாம் சரியாயிடும்பா, கொஞ்ச நாள் தான்ப்பான்னு பாட்டி எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இதுக்கு நடுவில் ஒரு சம்பவம் நடக்குது. இவர் ரவுடித்தனமாக இருக்காரு, இவர் மூர்க்கத்தனமாக இருக்காரு, இவர் சரியில்லைங்கிற எண்ணம் அவங்க மனசில் விதைஞ்சதுக்கு பிறகு இப்போ வந்து இவர் ஏதோ ஒரு தவறை செய்யும் போது சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து கூப்பிட வர இவங்க பேசி முடிக்கிறது கூட தயாராக இல்லை. விட்டுருங்க அவனை கூட்டு போட்டு விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இதில் நமக்கு என்ன கேள்வி எப்படின்னா வந்து இப்போ கூட்டு போகிறதுக்கு விட்டுருங்க விடாதீங்கன்னு சொன்னால் அது மாறிடுமா? அப்போ ஒரு கேஸாக இருக்குது அப்படின்னா அந்த கேஸை வந்து ஒரு லாயர்லாம் வச்சு தானே ஹேண்டில் பண்ணணும், ஹேண்டில் பண்ணி இந்த பையனை காப்பாற்றி கூட்டு வரணுமே. அதுக்கு என்ன எஃபர்ட்டை வந்து அண்ணாமலை போட்டார், இல்லை தன்னோட மனைவி சொன்னாங்கன்னு இவர் வந்து பெப்பரப்பான உட்காந்துக்கிட்டாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.